வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய பேங்கிள்ல இருந்து அதுக்கடுத்து வந்து ஆன்டிக் சம்மந்தப்பட்ட வளையல்கள் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். இது கூடவே வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் காட்டியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஒரு சில இது காட்டாமல் இருந்தேன் இல்லையா, அதெல்லாமே இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு நகை எடுக்க போகிறதுக்கு வந்து ஒரு சில ஐடியாக்கள் வந்து இதில் இருந்து கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து சிங்கிள் பேங்கிளில் வந்து கடா பேங்கிளாக வரும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கிராமோடைய கணக்குப்படி வந்து 81 கிராம் கிட்ட வருது. வேஸ்டேஜ்னு பார்த்தோம்னாக்கா 10% வந்து இதுக்கு வேஸ்டேஜாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்து கிராம் கணக்கு வந்து சொல்லாதீங்க, எங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது, பவுன் கணக்கில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அதுக்குமே ட்ரை பண்ணுறேன். இப்போ 81 கிராம் 400 மில்லி கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பவுனுக்கும் 1 கிராம் வந்து கூட இருக்குது. அந்த மாதிரி வந்து இது கணக்கு வருது. 10% வந்து வேஸ்டேஜ். இதில் உள்ள நகைகள் வந்து அதாவது வளையல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 3 பவுனில் இருந்து ஆரம்பிக்குது. இப்போ இதில் பார்க்கக்கூடிய இந்த ஆன்டிக் வளையல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 கிராம், இதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு 16 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆன்டிக் வளையல்களுக்கெல்லாம் வந்து 12% இருந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எமரால்டு அந்த ஒரு ஜாதிக்கல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கற்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக அந்த டேக்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சாதாரண கல் அப்படின்றப்ப அதோடைய வெயிட்டை வந்து தனியாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த வளையல் பாருங்கள், 47 கிராம் 135 மில்லிகிராம் வருது. ரொம்பவே அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் காட்டியிருக்க கற்கள் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா சாதாரண இதுதான், அமெரிக்கன் அந்த ஸ்டோன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னாக்கா ஒரு சாதாரண கற்கள் தான் வந்து இதில் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஜாதிக்கல் பதிச்சது, அதுக்கடுத்து வந்து முத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பதிச்ச அந்த நகையுமே வந்து காட்டியிருக்கேன், வளையலுமே காட்டியிருக்கேன். இதில் வந்து ரொம்ப நுணுக்கமான அந்த வேலைப்பாடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு வந்து அது தனித்துவமாக தெரியுது நமக்கு. ஒவ்வொன்றிலையும் பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக. இந்த மகாலட்சுமி போட்டது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த மயில் இருக்கிறது மாதிரி, நிறைய கல் வச்சது மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி வளையல் பாருங்கள், மகாலட்சுமி வச்சது, இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு வளையல் வந்து 20 கிராம் கிட்ட வருது. நம்ம வந்து தனியாகவும் வாங்கிக்கலாம், சேர்த்தும் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இதில் ஒன்று போதும், என்னால் இப்போ வந்து 2மே வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சிங்கிளாக கூட வாங்கிக்க முடியும். இதுல எல்லாம் வந்து ஸ்டோன் வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த பேங்கிள் பாருங்களேன், எதுவுமே இல்லாமல், அதாவது கல்லும் இல்லாமல் எனாமலும் இல்லாமல், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து அது மாதிரி பிடிக்கும் இல்லையா, கல்லெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி வந்து நகை எடுக்கிறப்போ நான் வந்து கல் வச்சும் எடுக்க மாட்டேன், எனாமல் வச்சும் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு என்னமோ அது வேஸ்ட்டாக நம்ம பணம் கொடுக்குறது மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து எனாமலுக்கு வந்து நம்ம எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாது. இருந்தாலுமே வந்து அது என்னவோ எனக்கு பிடிக்காது, நான் அது மாதிரி எடுக்க மாட்டேன். உங்களுக்கு அது மாதிரி வந்து கல் நகை வச்சு, அதாவது கல் வச்ச நகை பிடிக்குமா, இல்லை வந்துட்டு அது மாதிரி பிடிக்காதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்டிக் நகைகளுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் அந்த வேஸ்டேஜ்ன்றது வந்து 12% இருந்து மேக்ஸிமம் வந்து 18% வரைக்கும் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த டிசைனை பொறுத்து அந்த வேஸ்டேஜ் வந்து மாறும். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து மணி ரிலேட்டட், அதாவது மணி எப்படியெல்லாம் சேமிக்கலாம், கோல்டு எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரியான நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி பட்ஜெட் பிளானும் போட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்கக்கூடிய இந்த வளையல்லாம் வந்து ஒரு 20 கிராம்ல இருந்து 30-35 கிராம் வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து காட்டியிருக்கேன். 20 கிராம் அப்படின்றது வந்து 2.5 பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்க்கக்கூடிய இந்த வளையல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி கற்கள் வச்சது, ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதோடைய அந்த ஜாதிக்கல் அப்படின்றதோடைய அந்த எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. இதில் அந்த ஒயிட் ஸ்டோனாக இருக்கிறது மட்டும் ஒரு அது என்ன ஆர்டிஃபிஷியல் கல் மாதிரி. ஏன்னா டைமண்ட் கொடுக்காம நமக்கு வந்து வெறுமனே அந்த ஒயிட் ஸ்டோன் மட்டும் நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க.
மற்றபடி அந்த முத்து, பவளம், வைடூரியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, மரகதம் அந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஸ்டோன் வைக்கிறதுக்கும் ஒரு ஜாதிக்கல் வச்சு நம்ம வந்து பார்க்குறதுக்கும் வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த ரொம்ப மெல்லுசாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1.5 2 பவுன் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம். நமக்கு அந்த மாதிரி வளையல்ல வந்து கோல்டு தனியா வந்து அந்த டேக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஜாதி கல்லுடைய அளவு, அந்த வெயிட் என்ன, அதோடைய ரேட் என்ன அப்படின்றது அதாவது வெயிட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ரேட் வந்து நமக்கு தனியா வரும். அந்த தங்கத்துக்கான ரேட் வந்து தனியா வரும். அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, சும்மா நார்மலான கற்கள் வச்ச இந்த நகைகள் தான் வந்து பார்க்குறோம். இது வந்து சிங்கிள் பேங்கிளாவும் வாங்கிக்கலாம். 2 பவுன் கிட்ட வரும். அதுக்கடுத்து வந்து நார்மலான கோல்டு பேங்கிள் வந்து பார்த்துட்ருக்குறோம். இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது உங்கள்கிட்ட காட்டாமல், இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து காட்டாமல் விட்டது எல்லாமே இதில் வந்து காட்டியிருக்கேன். இதுலேயுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் பேங்கிள் வந்து வாங்கிக்க முடியும். இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் கிராம் வந்து 8 கிராம்ல இருந்து, அதாவது 1 பவுண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஆரம்பிக்குது. இதோடைய வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா 6% இருந்து ஆரம்பிக்குது. நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கைக்கு தகுந்த சைஸஸ்மே வந்து நிறைய வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து ஹாரம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறோம். இது வந்து மிடில் ஹாரம். இதில் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 பவுண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து 36 கிராம். இதோடைய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து 8% இருந்து ஆரம்பிக்குது. இந்த யூ ஷேப் ஹாரம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. 39 கிராம் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டாலர் வச்சு இது வந்து வித்தியாசமாக இருந்தது. இது மாதிரி நம்ம தோடெல்லாம் கூட வந்திருக்கும். இதோடைய பேர் என்னவோ சொன்னாங்க, நான் வந்து மறந்துட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதோட வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து காசு மாலை, அதுக்கடுத்து வந்து நம்ம தாலி செயின் இந்த மாதிரி வகைகள் வந்து கேட்டிருக்கிறீங்க. கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாடலுடைய வெயிட் வந்து பார்த்திங்கனாக்கா 36 கிராம் கிட்ட வருது. இதில் வந்து நிறைய மிக்சடாகவும் வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ இந்த ஒரு செயின் வந்து இந்த ஒரு நெக்லஸ் வந்து பிடிச்சிருக்கு, இந்த ஒரு ஹாரம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ அதில் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கூட நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய வச்சிருக்கிறாங்க. இப்போ போயிட்டு ஒரு டிசைன் பார்க்குறோம் அப்படின்னாக்கா இவ்வளோ தான் அதில் வந்து டிசைன் அப்படின்ற மாதிரி கிடையாது. மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு இங்கே வந்து ரெகுலராக போகிறவங்களுக்கு வந்து தெரியும். ரொம்ப பெரிய ஷாப் இது. இதில் வந்துட்டு நம்ம இப்போ ஒரு ஹாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கே நமக்கு வந்து அந்த அங்கே உள்ள மொத்த ஹாரம் கலெக்ஷன்ஸ் போடுறதுக்கே வந்து நமக்கு 20-30 நாள் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம தேட 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 கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி குழப்பமாயிடும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வகையான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ரெகுலராக நகை எடுக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி வந்து நீங்களுமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதில் வந்து அந்த முகப்பு வச்சது வேணுமா, இல்லை அந்த முகப்பு இல்லாதது வேணுமா அப்படின்றது மாதிரியும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்கள், நெல்லிக்காய் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, நெல்லி மாடலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. டபுள் சைடு வந்து நெல்லி மாலை வர்றது மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு பீகாக் டிசைன் இருக்கும். இதோடைய வெயிட் வந்து 36 கிராம் கிட்ட வருது. பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக்காக நல்லா இருந்தது. நம்ம வந்து ஒன்று வந்து போட்டாலுமே நல்லா பார்வையாக அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து 32 கிராம். இதுலேயுமே வந்து நிறைய ஸ்டோன் வச்சதும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து ஸ்டோன் வச்சது ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்சதும் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஜுவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வாங்குகிறோம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணால் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.